ஹாய் கைஸ். இப்போ நம்ம வந்து கேபிஎன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் டிசம்பர் 2024 வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவனோட மேஜர் பிஸ்னஸ் கேபிஎன் டெக்னாலஜியோட மேஜர் பிஸ்னஸ் என்னன்னா டெக்னாலஜி ட்ரிவன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா ஆன்லைன் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது எந்தெந்த விஷயத்துக்குன்னா பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து இவங்க வந்து ஆன்லைன் பேஸ் பண்ணி நிறைய சப்போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சோடனே நம்ம வந்து செக்லிஸ்ட் பண்ணிக்கலாம். செக்லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சிருப்போம். இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹200 மேலே இருக்குன்னு சொன்னேன். இது வந்து ₹1000 இருக்கு. ஓகே. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5000 crores மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 15000 crores கிட்ட இருக்கு. ஸோ அதுவும் ஓகே. தேர்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட ரேஷியோஸ் பார்க்கணும். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 32.9% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து 25.4% வச்சிருக்காங்க. டிஐவி வந்து 19.4% வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அபோவ் 10% இருக்கு இண்டிவிஜுவலாகவே. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்டாக் தான். இது வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக போகலாம். டெக்னிக்கல் போகிறது வந்து எப்படி போகணும்னா மந்த்லி அண்ட் வீக்லி அண்ட் டெய்லி இப்படி தான் போகணும். ஸோ மந்த்லியில் என்ன நடந்திருக்குன்னா இந்த கம்பெனி வந்து 2022 அப்போ தான் வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு அப்சைட் ரேலி இருக்கு. கரெக்டா? அதுவும் இந்த மந்த்லி எப்படி மூவ் ஆயிருக்குன்னா இந்த மந்த் வந்து நல்ல அப்சைட் மூவ் இருந்துச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட் இருக்கு, திருப்பி மேலே ரேலியாக இருக்கு, திருப்பி ரீடெஸ்ட், திருப்பி ரேலி, ரீடெஸ்ட், ரேலி இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஹெல்த்தியான அப்சைட் மூவ் அப்படி தான் இருக்கு. ஸோ இது மந்த்லின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கும். பட் வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கன்சல்டேஷன், இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிளியராகவே தெரியும். இப்போ மந்த்லி வந்து அப் ட்ரெண்ட் ஓகேவா. இப்போ வந்து வீக்லி போகலாம். வீக்லியில் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்களேன். இங்கே ஒன்று இருக்கா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட். ஓகே. இது வந்து அசனிங் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் மாதிரி இருக்கா, சேனல் கன்சல்டேஷனா. ஸோ இந்த இது இருக்கு. ஸோ இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கேண்டில்லாம் கேட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சாலிடான பிரேக் அவுட் கேண்டில் தான். பட் நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் பார்க்கல. ஸோ அதனால எடுக்காம விட்டுருக்கேன். இந்த விஷயத்தில் இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நம்ம பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணி இருந்தோம்னா இந்த மிட்லேருந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருப்போம். இந்த என்ட்ரி இங்கே ப்ளேஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம 5% புக் பண்ணி எக்ஸிட்டும் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சாலிடாக தான் முடிஞ்சிருக்கும். பட் இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணியிருக்கணும்னா இந்த நடக்கிறதுக்கு வந்து 2 months கிட்ட ஆயிடுச்சு. இந்த என்ட்ரியே நமக்கு வந்து 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம டெய்லி வந்து இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா நம்ம இது இருக்கும் பார்த்தீங்களா அலர்ட்ஸ், அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு தான் கொஞ்சம் ரெகுலராக செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர்த்து எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா. இப்போ இந்த வீக்லியில் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது. இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இதை முடிஞ்சுட்டு நம்ம வந்து நல்லா ட்ரெண்ட்லிங் மூலமாகவே வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இந்த இதில் வந்து வீக்லியில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, மந்த்லி அனலைஸ் பண்ணிடுங்க. வீக்லியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே வந்து பிரேக் பண்ண பார்த்துருக்காங்க. பட் முடியல. திருப்பி இங்கே வந்து டச் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா திருப்பி இந்த பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுறாங்களோ அப்போ வந்து நம்ம என்ட்ரு ஆனால் போதும். ஓகேவா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்காங்க. பட் வந்து எந்த இடத்துலையுமே சாலிடாக பிரேக் அவுட் மாதிரி இல்லை கேண்டில்ஸ் எதுவுமே. இந்த கேண்டில் வந்து மேலே புஷ் ஆயிருக்காங்க, வால்யூம் இல்லை. பட் இது வந்து பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கேண்டில் வந்து மேலே போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகுதுன்னா அதெல்லாம் பிரேக் அவுட் கிடையாது. ஓகேவா. இந்த கேண்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இதோட வால்யூம் பாருங்களா. இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் பிரேக் அவுட். அந்த ப்ரைஸை தாண்டி மேலே போனாலே அது வந்து பிரேக் அவுட் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணி எடுக்கவே கூடாது. ஓகேவா. வால்யூம் இருக்கு. பட் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே. ஓகே. இப்போ இந்த கேண்டில் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துலயே வந்து இந்த பிரேக் அவுட்டா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரேட் கூட எடுத்திருக்கலாம். பட் இங்க எந்த ஃபார்மேஷனே சரியில்ல. அதனால எடுக்கல. என்னதான் இருந்தாலும் இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். பட் வந்து இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து வெட்னஸ்டே நடந்திருக்கு. ஸோ நம்மளோட ரூல் படி ஃப்ரைடே வரைக்குமே வெயிட் பண்ணணும். இப்போ ஃப்ரைடே வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெட்னஸ்டே தர்ஸ்டே, ஃப்ரைடே. இப்போ என்ன புரியுதா? ஆக்சுவலா இந்த வீக்கு ஒரு 3 டேஸ்ல வந்து நல்ல அப்சைட் மூவ், நல்ல வால்யூம் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நல்ல சாலிடான அப் மூவ். ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ இந்த மாரி பிரேக் பண்ணிட்டு மேல போறாங்க அப்படின்னா, இந்த மாரி நல்ல மூவ் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட்லாம் பிரேக் அவுட் எல்லாமே வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல பிரேக் அவுட் மாரி மூவ் ஆகி மேல போயிருக்காங்க. இப்ப வீக்லி போயிடலாம். வீக்லிலயுமே பாருங்களேன் வால்யூம் எப்படி இருக்குன்னு. வால்யூம் பார்த்தீங்களா? இல்ல ப்ரீவியஸா நல்ல எந்தெந்த கேண்டில்லாம் நல்லா பெரிய மூவ் ஆயிருக்கோ, அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து இந்த கேண்டில் வந்து நல்லா அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல பிரேக் அவுட் கேண்டில் தான். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து மிட், ஹை, லோ 3மே வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு டெய்லி கேண்டில் போயிட்டு நமக்கு வந்து என்ட்ரி வந்து 1350 இருக்கு. நம்ம வந்து என்ட்ரி வந்து 1351 அப்படின்னு வச்சுக்கலாம். 1351 ஓகேவா? 50,000 யூஸ் பண்ண போறோம். பிளேஸ் பண்ணியாச்சு ஆர்டர. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 1351க்கு என்ட்ரி ஆயிருக்கும். 5% வந்து நம்ம டார்கெட்டு 2000 யூஸ் பண்ணியிருந்தோம். ₹2,500 வந்து ப்ராஃபிட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீக்கோட கேண்டில் முடிஞ்சிருச்சு. வீக் கேண்டில் முடிஞ்சிருச்சு. பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சிருச்சு. நல்ல வால்யூம் இருக்கு. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டார்கெட்டும் என்ட்ரியுமே போட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலா நமக்கு இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட்டு பிரேக் அவுட் நடந்த அடுத்த நல்ல மூவ்மெண்ட் இருந்த அடுத்த நாள், அடுத்த வீக்கோட மண்டேவே நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சுச்சு. அந்த என்ட்ரியில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில்ல நான் உங்களுக்கு ஆ காமிக்கிறேன். மண்டே ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலா ஓகேவா? இந்த மாரி கொஞ்சம் ஃபால் இருக்கா? திருப்பி நியர் வந்திருக்காங்க. திருப்பி நமக்கு ஆக்சுவலா 9:45 கேண்டில்ல வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு நமக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நம்மளோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டார்கெட் போட்டுறணும் 5% அப்படின்னு. கரெக்ட்டா? குடுத்தாச்சு. இப்போ 50,000க்கு ₹2,500 வந்து ப்ராஃபிட்டு 5%க்கு. ஆர்டரும் போட்டுட்டோம். நமக்கு என்ன லக்குன்னா, பிரேக் அவுட் ஆன நெக்ஸ்ட்டு வீக்கோட மண்டே மார்னிங்கே ஆர்டர் வந்து பிளேஸ் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ அன்னைக்கே வந்து நமக்கு வந்து எக்ஸிட் கிடைக்குதா? அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா மார்னிங் ஃபால்ட் இருந்தாலும், ஈவினிங் ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து கொஞ்சம் நல்ல ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு தான் வந்து நம்ம மார்னிங் ஆர்டர் கிடைச்சோனே நம்ம வந்து எக்ஸிட் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா மார்னிங் 9:45 கிடைச்சிருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 12 இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிட்டு நம்ம வந்து வெளியவே வந்துட்டோம். ஸோ இதனால தான் சொல்றேன். இந்த மாரி வந்து எப்பயுமே ஒரு என்ட்ரி கிடைச்சுச்சுன்னா அப்பயே எக்ஸிட் ஆயிரணும். டார்கெட் போட்டுட்டு அப்பவே எக்ஸிட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து இந்த இதுதான் இருந்திருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இதில பிரேக் அவுட் ஆகி மேல போயிருக்காங்க. மேல போயிட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட மண்டேவே கிடைச்சிருச்சு ஆர்டரு. திருப்பி அந்த மண்டேவே 5% ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகி நமக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாரி அனலைஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி அனலைஸ்லாம் வந்து வீக் எண்டுல பண்ணிட்டு, அந்த வீக்கு மட்டும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு, டார்கெட் பிளேஸ் பண்ணினா மட்டும் போதும். ஓகேவா? இந்த அளவுக்கு சிம்பிளா ட்ரேட் வந்து முடிஞ்சிரும். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு சார்ட் வந்து நீட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம, நீட்டா இந்த மாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பேட்டர்ன் இருக்கு, என்ன பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, அப்படின்ற ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாரி நல்ல பிரேக் அவுட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இது மாரி அப்கமிங் வீடியோஸ்ல டிஃபரெண்ட் பிரேக் அவுட் சினாரியோஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.